இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்ககிட்ட அடமானம் வச்ச வீட இப்படி பாரம் மாத்தி வச்சிருக்கீங்க. எங்க பெர்மிஷன் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எப்படி மாத்த முடியும்? ஏய், இந்த வீட்டை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனதோட சரி. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ வட்டி கட்டல, அசலும் வந்த பாடு இல்லை. உங்களை பார்த்தா வட்டி கட்டுற மாதிரியும் தெரில, அசலை கொடுக்குற மாதிரியும் தெரில. அதனால இது என்னோட வீடு. வீட்டு பத்திரமும் என்கிட்ட தானே இருக்கு. என் வீட்டை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆரம்பத்துல உங்களை ரொம்ப நல்ல நினைச்சேன். பெருசு இதான் என் ஒரிஜினல் கிருபாகரன். பெருசு, நீ பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருப்ப. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன். இப்ப இந்த வீடு உங்களோடதுன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டு கிளம்பிப்போங்க. அதை விட்டுட்டு இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி என் பிசினஸ் பாதிச்சதுன்னு வைங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். திவா, இதுக்கு ரெண்டையும் முதல்ல வெளியே இருப்பா. கேட்கல, கிளம்புங்க. எப்படி இருந்துச்சு எங்க சர்ப்ரைஸ்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த நாளை நீ மறக்கவே மாட்டேன்னு. கிளம்புமா, கிளம்பு கிளம்பு. நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கீங்கன்னு ரொம்ப ஆடாதீங்க. எல்லாம் மேல இருக்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கொடுப்பா. வாயை மூடிட்டு நீயும் உங்க அப்பனும் இடத்த காலி பண்ணிடு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கும். திவா அண்ணா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது ரெண்டையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா. சரி, பெருசே வாயா.